என் வீட்டு கண்ணுக்குட்டி என்னோட மல்லுக்கட்டி என்பதற்கேற்ப டெல்லியின் நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்த அண்ணாமலை இன்று அதே டெல்லி அரசின் மும்மொழிக் கொள்கைக்கே நேரடியாக சவால் விடுவது தமிழக அரசியலில் புதிய புயலை கிளப்பியுள்ளது. ஒரு காலத்தில் டெல்லியின் செல்லப்பிள்ளை என்று கருதப்பட்ட அவர் இன்று அதே டெல்லி அரசின் கல்விக் கொள்கைக்கே எதிராக குரல் கொடுத்திருப்பது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. மத்திய கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ள 3 மொழி கொள்கை அமல்படுத்தும் முடிவுக்கு அண்ணாமலை வெளிப்படையாக எதிர்ப்பு தெரிவித்திருப்பது சாதாரண கருத்து வேறுபாடாக மட்டும் பார்க்கப்படவில்லை. மாறாக இது பாஜக தலைமையுடன் அண்ணாமலை நேரடியாக மோதத் தொடங்கிவிட்டாரா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. கையில் வைத்த கத்தி தன் கைவிரலையே கீறியது போல பாஜக வளர்த்த முகமே இன்று மத்திய அரசின் மொழிக் கொள்கைக்கு எதிராக குரல் கொடுக்கிறது. தலைமை கொடுத்த கிரீடம் போனாலும் மக்கள் கொடுத்த குரல் போகவில்லை என்பதை நிரூபிக்க பார்க்கிறார் அண்ணாமலை என்ற கேள்வி தற்போது தமிழக அரசியலின் ஹாட் டாபிக்காக மாறியுள்ளது. வளர்த்த கடா மார்பில் பாய்ந்தது போல பாஜக உருவாக்கிய தீவிர அரசியல் முகமே இன்று மத்திய அரசின் மொழிக் கொள்கையை நேரடியாக சவால் செய்கிறது என்ற பேச்சு அரசியல் வட்டாரங்களில் சூடுபிடித்துள்ளது. மத்திய கல்வி அமைச்சகத்தின் 3 மொழி கொள்கை அறிவிப்புக்கு அண்ணாமலை வெளிப்படையாக கண்டனம் தெரிவித்திருப்பது சாதாரண கருத்து வேறுபாடாக மட்டும் பார்க்கவில்லை. இது டெல்லி கட்டளைக்கு தலையசைத்த தலைவர் என்ற பிம்பத்திலிருந்து தமிழக உணர்வுகளை முன்னிறுத்தும் அரசியல்வாதி என்ற புதிய முகத்திற்கு அவர் நகர்கிறாரா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. சிபிஎஸ்இ பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு முதல் 3 மொழிகள் கட்டாயம் என்ற திட்டத்தை இந்த கல்வியாண்டிலேயே அமல்படுத்தும் முடிவை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஏற்கனவே 6ஆம் வகுப்பில் மாணவர்கள் தாங்கள் விரும்பிய மொழியை தேர்வு செய்துள்ளனர். தற்போது திடீரென புதிய மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுவது குழந்தைகளுக்கு தேவையற்ற மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் ஏப்ரல் மாதத்தில் வெளியிடப்பட்ட அறிவிப்பில் இந்த நடைமுறை 2029 மற்றும் 30 கல்வியாண்டிலிருந்து மட்டுமே அமலுக்கு வரும் என்று கூறப்பட்ட நிலையில் தற்போது திடீரென 26-27 கல்வியாண்டிலேயே அமல்படுத்த முயற்சிப்பது கண்டனத்துக்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அரசியல் பார்வையாளர்கள் பார்க்கும் படம் வேறு. கூண்டுக்குள் இருந்த கிளி கதவு திறந்தவுடன் காட்டை நோக்கி பறக்க தொடங்கிவிட்டதா என்ற கேள்வியே இப்போது அதிகமாக பேசப்படுகிறது. கடந்த சில மாதங்களாகவே பாஜக தேசிய தலைமையுடன் அண்ணாமலைக்கு மன வருத்தம் இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக கூட்டணியை உறுதி செய்ய அவரை மாநில தலைவர் பதவியிலிருந்து மாற்றிய முடிவு அவரது ஆதரவாளர்களிடம் போர்க்களத்தில் வெற்றி கண்ட தளபதியை அரண்மனை வாசலில் நிறுத்திவிட்டார்கள் என்ற அதிருப்தியை ஏற்படுத்தியது. தமிழகத்தில் பாஜக வளர்ச்சிக்காக தீவிரமாக உழைத்தவர் அண்ணாமலை என்ற கருத்து கட்சியின் ஒரு பகுதியே இன்னும் வலுவாக உள்ளது. இளைஞர்கள் மத்தியில் தனக்கென தனி அலை உருவாக்கிய அவர் டிஎம்கே அரசை நேரடியாக தாக்கும் அதிரடி அரசியல் வீரராக உருவெடுத்தார். ஊழல், குடும்ப அரசியல், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் உள்ளிட்ட விவகாரங்களில் ஒரே கல்லில் பல மாங்காய் அடிக்கும் வகையில் தாக்குதலான அரசியலை முன்னெடுத்தார். அண்ணாமலை ஓரங்கட்டியதே பாஜகவின் தோல்விக்கு காரணம் என்ற கருத்து அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் வலுப்பெற்றது. சண்டைக்கு போகும் குதிரையை கட்டி வைத்து பிறகு போரில் தோற்றாற்போல் என்று புலம்புவது போல பாஜக நடந்து கொண்டதாக அவர்கள் விமர்சிக்கின்றனர். இதற்கிடையே சமூக வலைதளங்களில் அண்ணாமலை தனிக்கட்சி தொடங்க வேண்டும் என்ற கோரிக்கை தீவிரமடைந்துள்ளது. அவரது ஆதரவாளர்கள் புதிய கட்சி பெயர், கொடி, கொள்கைகள் உள்ளிட்டவற்றை வடிவமைத்து வைரலாக்கி வருகின்றனர். புதிய தமிழகம் ஜனதா கட்சி என்ற பெயரில் வெளியாகும் பதிவுகள் புதிய அரசியல் விதை முளைக்கிறதா என்ற கேள்வி எழுப்பியுள்ளது. அடுத்த சில வாரங்களில் அண்ணாமலை எடுக்கும் முடிவுகள் தமிழக பாஜக அரசியலில் புதிய அத்தியாயமா அல்லது புதிய புயலா என்பதை தீர்மானக்கூடியதாக இருக்கும் என அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர்.